அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துகள். இன்னோட உங்களுக்கு வாழ்த்தை தருவதற்கு வருகை புரிந்த நம்ம பெரியார் திராவிட கழகத்தின் அன்பு தலைவர் அண்ணன், எங்களுடைய பக்கத்து ஊர் எனக்கு அவருக்கும் எடப்பாடி, அவர் குழப்பூர் எல்லா நாட்டில் ஒரு மாவட்டம். எங்க அன்பு அண்ணன் வந்திருக்காரு. அவரை முத இந்த இடத்துல தான் சந்திக்கிறேன். முதல்ல உங்களுக்கு வாழ்த்துகள். ஆமா, நான் இந்த அளவுக்கு இது ஒரு பிரமாண்டமா இருக்குன்னு நினைக்கல. ஏதோ ஒரு மன்ற ஏதோ பிள்ளைங்க அடைக்கிறாங்க குழந்தைங்க அப்படின்னு ஓடி வந்துட்டேன். நிச்சயமா என் உதவி உங்களுக்கு பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா நீங்களும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு தான் சொல்றேன். அதுக்காகத்தான் என் பேரைய தமிழ்ச்செல்வன் மாத்தினேன். நான் எந்த இடத்துலயும் எதுவும் சொல்வது உண்டு. அதில் அஞ்சுவது அடங்குவது துணி. எனக்கு அதுல பயமோ அச்சமோ கிடையாது. அச்சமில்லாத தலைவனெல்லாம் நம்ம பார்த்து யாழ்ப்பாணத்துல சேலம் மாறார முத நான் கொழும்புல போய் கிடத்தாருக்கல. யாழ்ப்பாணத்துல தான் இருந்தேன். இன்னைக்கு மட்டக்களப்பு விசுவப்படு அந்த பகுதியில நான் பயணங்கள் செய்து நலத்திட்ட பணிகள் இருக்கிறேன். எனக்கு என் பேர் செல்வராஜ். அண்ணன் இருக்கிற வாசியை சொல்றேன். முத 1980-81 ஆண்டுகளா இருக்கும். இந்திரா காந்தி அம்மையார், எம்ஜிஆர் தான் விடுதலை புலிகளுக்கு இங்க இடம் கொடுத்து போர் பயிற்சியம் கொடுத்தாலும் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருப்போம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனா எனக்கு தெரிஞ்சிருக்குமாங்கிறதும் இருக்கும் இல்லையா? நிச்சயமா எனக்கு தெரியும். அதை செய்தவரு நம்ம ராமகிருஷ்ணன் சாரும் அதான் உட்கார்ந்து இருக்காரு உங்க பக்கத்துல. தலைவருடைய அண்ணன் குளத்தூர் படி தான் அதை முத அவங்களை தலைமை. மத்திய அரசுக்கு இவங்க செஞ்சுட்டு இருந்த விஷயமே தெரியாது அந்த உளவுத்துறைக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியும். அப்பேற்பட்ட மனிதரோட உட்கார்ந்து இருக்கும் போது அவரை பார்க்கும் போது தேசிய தலைவரை பார்த்தது போலவே இருக்கார். உடல் வாக்கு, அவருடைய பாவனை, உடல் கட்டு, அப்படியே அந்த யூனிஃபார்மோட வந்திருந்தாருன்னா இன்னைக்கு தலைவர் முகத்தை பார்த்த மாதிரி இருக்கும். எனக்கு இந்த ஊர் பேர் கேட்டா கூட தெரியாது, எனக்கு அங்கதான் தெரியும். இப்ப கூட நான் என் அன்பு தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழரோட வியட்நாம் போயிருந்தோம் தமிழ் மாநாட்டுக்கு. அந்த உரையில பேசினேன், தமிழர்களே எதை பத்தியும் கவலைப்படாத, உனக்கு 2 தலைவரை படி, ஒன்னு பெரியார படி, ஒன்னு அம்பேத்கர் படி. ஏன்னா நான் கல்வி படிக்காதவன். நமக்கு ஒரு 3ஆவதுலயே என் தாய் இருந்து நான் படிச்சதெல்லாம் அந்த டி கிளாஸ் எடப்பாடியில பின்னாடி அந்த பெரியாருடைய நாடகங்களையும் அந்த கருத்துக்களையும் பகுத்தறிவும் ஒரு மனிதன் இருக்கணும். உழைக்காம எதுவும் கிடைக்காது. சுயமரியாதையோட மனித வாழ்க்கை மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுக்கு உதாரணமே நான் தான். ஆமா, என் பேர் செல்வராஜ். ஏன் தமிழ்ச்செல்வன் மாத்தனா? நம்ம விடுதலை புலி அரசியல் பிரிவு தலைவர் தமிழ்ச்செல்வன் கிளிநொச்சியில குண்டுவீச்சில துரோகத்தால கொல்லப்பட்ட போது அந்த பொன் சிரிப்பியை நெஞ்சை விட்டு விலகவே இல்லை. அதனாலதான் அவர் பேரை நான் சூட்டிக் கொண்டேன். ஊடக செய்திகள் யாவும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள RR தமிழில் கண்டு களியுங்கள்.